Good morning, praise Lord. Welcome to this video. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறது இன்னொரு பால்வாடி லெசன் தான். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாரீ நான் வாங்குறேன் புதுசா அப்படின்னா அதை ரெடி பண்ற வரைக்கும் ஓய மாட்டேன். அதாவது அதை ஓரம் தச்சு ஃபால்ஸ் தச்சு மேட்சிங் ப்ளவுஸ் கரெக்டாக எக்ஸாக்ட் மேட்ச் வாங்கி ரெடி பண்ண பிறகு தான் அதை வியர் பண்ணுவேன். இதுக்கு ஒரு 2-3 months ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் தானே அதை வியர் பண்ணுவேன். ஸோ முன்னாடி நம்ம சொன்னது போல டைம், நம்முடைய லேர்னிங், இதுதான் நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அசெட்ஸ். ஸோ நம்ம மைண்ட் ட்ரைனிங் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அசெட். ஸோ ட்ரெயின்டு மைண்டு தான் ஃபேமிலிக்கும் தேசத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதுக்கு நம்முடைய டைம் ரொம்ப முக்கியம். ஸோ காலையில் எழுந்து நம்ம ரெடி ஆகிட்ட நம்ம கத்துடைய வேலையை ஆரம்பிச்சிடுறது. அதாவது வில் பி சீசிங் த டே ஆர் மேக்சிமைசிங் அவர் பெனிஃபிட்ஸ் இன் ஒன் டே. வெரி கார்படீம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது சீஸ் த டே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சீஸ் த டே, நம்ம காலையிலேயே ஏர்லியராக எழுந்திரிச்சு நம்முடைய டைம் அண்ட் லேர்னிங் டீச்சிங் அதை நம்ம ஆரம்பிச்சிடுறது நல்லது. ஸோ அதுக்காக இந்த சாரிக்கு மேட்சிங் இது கிடைக்கவே இல்லை அப்படின்னு நான் உட்காந்துட்டே இருந்தேன்னா டைம் ஐ வில் லூஸ் டைம். ஸோ இந்த மாதிரி நான் ஊழிய பாதையில் இருக்கேன். என்னையும் என்னுடைய வாழ்க்கை துணை அவரையும் கத்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு நான் யார்கிட்டயாவது சொல்றேன்னு வைங்க, என்னுடைய வீட்டார்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொன்னா அதுதான் அவங்க நம்புறதில்லை. நீங்க சேர்ந்து வாழறதோ இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய சொந்த வீட்டை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்ட்டு வசனம் இருக்குது. இதெல்லாம் நீங்க செய்யறதுக்கு உன்னுடைய கணவர் நீ தகுதியானவங்களே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச் ஆயர் இவர் சொன்னதை கேட்டேன். அதாவது நம்ம தகுதி இல்லை அப்படின்னு கர்த்தர் சமூகத்துல நம்ம உணர்வது தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முதல் தகுதி அப்படின்ட்டு சொன்னாரு. எங்க திருவண்ணாமலை ஆயர் தான் அவரு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட எல்லா ட்ரூத்ஸும் தெரியுது. நம்ம அவங்க சொல்றதை கேட்கறதும் இல்லை, நம்ம அதை செய்யறதும் இல்லை. அவங்கள அல்பமா நம்ம நினைக்கிறோம். ஸோ அது நம்மளுக்கு தான் அது நஷ்டம். ஸோ நம்ம தகுதி இல்லாதவங்க அப்படின்னு எப்போ நம்ம உணர்றோமோ அதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முதல் தகுதி. இது ட்ரெடிஷ்னல் சர்ச் ஆயர்கள் கூட சொல்றாங்க. ஸோ இது ஒரு பால்வாடி லெசன் தான். ஸோ நம்ம சின்ன சின்ன காரியங்கள டைம் நம்ம இழந்துடாம தினசரி நம்முடைய கர்த்தருடைய வேலையை நம்ம ஆரம்பிச்சு காலையில ஏர்லியராக ஆரம்பிச்சு நம்ம we must seize the day. இதில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன்.